Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு லா 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 மேல் நோக்கிய லா கீழ் நோக்கிய லா சிறப்பு லா இதில் பிழை இல்லாமல் எழுதுவது எப்படி, அதில் அந்த லா 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 எங்கு வரும் எங்கு வராது அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் சில விதிமுறைகள் சொல்லியிருந்தேன். அந்த விதிமுறைகளில் இன்னும் சில விதிமுறைகள் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இந்தமாரி இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்மளோட தவறுகள் மிக அதிக அளவில் நமக்கு குறைஞ்சிரும். எங்கெல்லாம் நம்ம தவறு செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த தவறுகளை நம்ம குறைச்சிருவோம். தவறுகள் வராமல் கரெக்டாக எழுத ஆரம்பிச்சிருவோம் நம்ம. இப்போ இந்த லா லா லால பெண் பால் எப்படி நான் இந்த மூணு சொல்லி நான் ஆண் மூணு சொல்லி நான் அப்படிங்கிற ஆண்கிற வார்த்தையை ஆண்களுக்கான வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு ரெண்டு சொல்லி நாவை நம்ம போடுவோம், நகர வரிசையை போடுவோம் அப்படின்னு நான் சொன்னனோ அதே மாதிரி தான் இந்த லாக்கும் இருக்குது. பெண் பால் அது எப்படி ஆண் பாலை குறிக்குதோ அதேமாரி பெண் பாலை குறிக்கும். பெண் பால்னா யார்? அவள். அவள் நடந்தாள், ஆடினாள், பாடினாள், சென்றாள், தூங்கினாள் இப்படிங்கிறது எல்லாம் யார்? ஒரு பெண்ணை பற்றி குறிக்கிறது. அந்தமாரி பெண் பாலை பற்றி குறிக்கும் சொற்கள் எல்லாத்துக்குமே என்ன வரும்? இந்த கீழ் நோக்கிய லா மட்டும்தான் வரும். சரிங்களா? அந்தமாரி இருக்கிற சில வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். அவள் என்ன வருது? இல். அவள். இவள். இல். சென்றாள். அங்கே சென்றாள். வருவாள். அவள் வருவாளா அப்படிங்கிறது அவள் வருவாள் அப்படின்னு சொல்லுவோம். அவள் பாடினாள். பாடினாள். பாடினாள்ங்கிறது என்ன? முடிஞ்சிருச்சு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணுக்குமே கண்டிப்பாக இந்த இல் வரும். தூங்குகிறாள். இல். எது? இந்த இல் தான் வரும். ஓடினாள். ஓடினாள் என்ன? ஓடினாள்னா ஓடினா முடிஞ்சிருச்சு. அதேமாரி ஓடுவாள், பாடுவாள், ஆடுவாள். இதேமாரி எதிர்காலத்தில் சொல்கிறாலும் அந்த இடத்துல என்ன வரும்? எல். ஒரு பெண்ணை பற்றி குறிக்கும் போதோ ஒரு பெண்ணை பற்றி சொல்லும்போது கூட்டமாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஆடுவாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பெண்கள் அவங்க பெண்ணை பற்றின உள்ள பெண் பாலை பற்றி குறிக்கக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அது எல்லாமே எதில் முடியும்? இந்த எல்லில் தான் முடியும். அதையே மேல் நோக்கிய லாவோ சிறப்பு லகரத்துலேயோ வராது. எப்படி? அவள் இப்படி வருங்களா? அவள்ங்கிறது நமக்கு என்னது? நம்ம சாப்பிட்ற அவள் அர்த்தமே வேறு வேறு இடத்துல வரும், இந்த இடத்துல வராது. பெண் பாலை குறிக்கிறது இந்த எல்லோ நம்ம போட மாட்டோம். அவள் ஓடினாள் அப்படின்னு இப்படி எழுதுவோமா? சென்றாள் இப்படி எழுதுவோமா? அது தவறு. அதேமாரி பாடினாள் இப்படி எழுதுவோமா? தவறு. இப்படி எழுதுவோமா? சென்றாள். இப்படி எழுதக்கூடாது. சிறப்பு லகரத்துலேயோ மேல் நோக்கிய எழுதிலையோ கண்டிப்பாக வராது. சரிங்களா? ஒரு பெண்ணை பற்றி குறிக்கும்போது, அதாவது பெண் பாலை பற்றி குறிக்கும்போது வராது. இந்த வார்த்தைகள் வேறு இடத்துல வரும், அது சில இடத்துக்குள்ள வரும், அது வேறு ரூல்ஸு, அது அப்புறமேல் பார்க்கலாம். இப்போ ஒரு பெண்ணை பற்றி குறிக்கக்கூடிய வார்த்தைகளில் இந்த இல்லு போடக்கூடாது. அவள் நாளை வருவாள் அப்படிங்கும்போது அவளுங்கிறது இந்த இல்லை போடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல என்ன போடணும்? கீழ் நோக்கிய இல்லு தான் போடணும். இந்தமாரி வார்த்தைகள் கண்டிப்பாக வராது. ஓடினாள் இப்படி வருமா? வராது. ஓடினாள் இப்படி வருமா? வராது, வரக்கூடாது. இதெல்லாம் தவறு. இந்தமாரி எழுதுனா அது தவறான வார்த்தைகளாக ஆகிடும். கண்டிப்பாக அதை எழுதக்கூடாது. அடுத்த விதிமுறை பன்மை ஒருமை பன்மை சொல்லுவோம் இல்லைங்களா? பன்மையை குறிக்கும் சொல்லில் ஒரு ஃப்ளூரலில் சொல்கிறோம்னா ஒரு வார்த்தையை
அப்போ எது வரும்? இல். இந்த கீழ் நோக்கிய இல் மட்டுமே வரும். அப்படின்னா என்ன? மேல் நோக்கிய இல்லும் சிறப்பு லகரமும் வராது. இப்போ பாருங்கள், ஃப்ளூரலில் சொல்லுவோம். பழம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பன்மையில் பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் கற்கள். ஆடுகள், ஆடு ஆடுகள். பன்மைங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறது. ஆடுகள். வந்தார்கள், வந்தார்கள்ங்கிறதுனா பலர்பால், நிறைய பேர் வந்தார்கள் அப்படிங்கிறது தான் வந்தார்கள் சொல்லுவோம். மரம், மரத்துக்கு பன்மை எது? மரங்கள். ஆடினார்கள், ஆடினார்கள்னா நிறைய பேர் ஆடினாங்க அப்படின்னு சொல்கிறத ஆடினார்கள் அப்படின்னு சொல்லுவோம். வீடுகள், ஒரு வீடு இருந்தால் வீடுன்னு சொல்லுவோம், நிறைய வீடு இருந்தால் வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். கடை, கடைகள். சாலைகள். அப்போ இது எல்லாமே எதில் முடியுது? இந்த கீழ் நோக்கிய லகரம், கீழ் நோக்கிய இல்லில் தான் வரும். எப்போ? பன்மையை குறிக்கும் சொல்லில். பன்மையை குறிக்கும், ஒருமை கிடையாது, பன்மையை குறிக்கும் சொல்லில் இந்த கீழ் நோக்கிய இல்லு மட்டுமே வராது. இந்த இல்லோ மேல் நோக்கிய இல்லோ சிறப்பு இல்லோ வராது. இந்த இதில் பன்மை வராது. ஓடினார்கள், இது எழுதுவோமா? எழுதக்கூடாது. அதேமாரி வீடுகள், இப்படி எழுதுவோமா? எழுதக்கூடாது. ஆடுகள் எப்படி எழுதணும்? கீழ் நோக்கிய இல்லு தான் வரும். இந்த மேல் நோக்கிய இல்லும் இதுவும் வராது. ஓடினார்கள் இப்படி வருமா? கள் வராது. இந்த இடத்துல இந்த வார்த்தை வரக்கூடாது. வீடுகள் அப்படிங்கும்போது இந்த இல்லு போடக்கூடாது. அதேமாரியே ஆடுகள் இப்படி வருமா? வராது. சரிங்களா? அப்போ பெண்பாலை குறிக்கும் இடங்களில் எல்லாத்துலேயும் ஒரு பெண்ணை பற்றியும் அந்த பெண் செய்கிற செயல் எதுவாக இருக்கட்டும், சாப்பிட்றது, தூங்குறது, எழுதினால், படித்தால், ஆடினால், எதுவாக இருக்கட்டும், ஒரு வினை அவள் செய்கிறதாகவும் பெண்ணை பற்றி குறிக்கக்கூடிய எல்லா ஒரு எழுத்துக்களும் முடிகிறது எதில் முடியும்? இந்த கீழ் நோக்கிய லகரத்தில் தான் முடியும், இல்லில் முடியும். அதேமாரி பன்மையை குறிக்கும் சொல்லில் இந்த கீழ் நோக்கிய இல் மட்டுமே வரும். மேல் நோக்கிய இல்லோ அதேமாரி சிறப்பு லகரமோ கண்டிப்பாக வராது, வரக்கூடாது. அடுத்தது 7. அல், அல், ஆல், இல் அப்படிங்கிற இந்த விகுதியில், விகுதிங்கிறது என்ன? கடைசியில் முடிகிறது. நம்ம பிரிப்போம், பகுதி, விகுதி, சந்தி, சாரியை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்து அதை பிரித்து எழுதுவோம். அதெல்லாம் பிரித்து எழுதுகள்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்பீங்க. பெரிய கிளாஸ் வரும்போது கிராமரில் தமிழ் இலக்கணத்தில் படிப்பீங்க. பகுதி முன்னாடி இருக்கிறது, கடைசியில் இருக்கிறது விகுதி. இங்கிலீஷில் எப்படி படிப்போம்? சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட்டு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம பிரித்து எழுதுவோம் பார்த்தீங்களா? அந்தமாரி தமிழ்லேயும் இலக்கணத்துலேயும் இருக்குது. இந்த அல், ஆல், இல் இந்த விகுதிகள் வரும்போது இந்த விகுதி அந்த வார்த்தையில் இந்த வார்த்தையில் முடிகிறது. விகுதி வரும்போது இந்த மேல் நோக்கிய இல் மட்டுமே வரும். இல் மட்டுமே பயன்படுத்துவோம், அதை பயன்படுத்தணும். மற்ற இல்லு, கீழ் நோக்கிய இல்லோ சிறப்பு இல்லோ நம்ம பயன்படுத்தக்கூடாது. முடிகிற வார்த்தை அது அதுக்கான வார்த்தைகள் சிலதை நான் சொல்கிறேன். இந்த அல், ஆல், இல் விகுதி, விகுதினா என்ன? இந்த வார்த்தையில் முடிகிற வார்த்தைகள், அதுக்கு பேர் தான் விகுதிங்கிறது கடைசியாக வருது. அதுக்கான சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன் பாருங்கள். அல் விகுதி. ஆடுதல், அதேமாரி படித்தல், படித்தல், நடித்தல்,
பிடித்தல், அதை அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தியா. இதிலலாம் என்னென்ன முடியுது? தல், இத்து, தானா இத்து கூட்ட ஆ, தல், அல் அப்படின்னு முடியுது இல்லையா. இந்த தா வந்து இத்து கூட்டல் ஆ, அல். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் அல் விகுதி. இதில் என்ன முடியும் போது என்ன போடுவோம்? இந்த மேல் நோக்கிய இல்லு தான் போடுவோம். அதேமாரி ஆள் விகுதி. இந்த ஆள்ங்கிற வார்த்தையில் முடிகிற வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன போடுவோம்? மேல் நோக்கிய இல் தான். ஓடினாள், இதில் ஓடினாள் அப்படின்னா என்னது? நீ ஓடினா பரிசை பெறுவாய் அப்படின்னு சொல்கிறோம். ஓடினாள்ங்கிறது இது பெண்பாலை குறிக்கிற வார்த்தைகள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே ஆண்பால் பெண்பால், பெண்பாலில் வர வார்த்தைகள் கீழ் நோக்கிய லகரம் தான் வரும். அங்கே வந்து இந்த இல் வரக்கூடாது, சிறப்பு லகரமும் மேல் நோக்கிய இல்லும் வரக்கூடாது. ஆடினாள், பாடினாள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த இல் மட்டும்தான் வரும். அதாவது பெண்பாலை குறிக்கும் இடத்துல வந்து அந்த கீழ் நோக்கிய இல் தான் வரும். ஆனால் இந்த இடத்துல என்ன? ஆள் விகுதி. ஓடினால், நீ முதலில் ஓடினால் முதல் பரிசை வெல்வாய் அப்படிங்கிற வார்த்தையில் வர்ற ஓடினால், அந்த இடத்துல எங்கே யூஸ் பண்ணுறோமோ இல்லு, அதை பொறுத்து. சரிங்களா? ஓடினால். இதே பெண்ணை பற்றி கூறினோம், அவள் ஓடினாள், அவள் ஓடினாள். மங்கையர்க்கரசி ஓடினாள் அப்படிங்கிறது என்ன? பெண். ஓடினாள்ங்கிறது பெண்ணை பற்றி குறிக்கிறது. இங்கே என்ன இருக்குது? ஓடினாள். அதேமாரி பாடினாள், நீ பாடினாள், நீ நன்றாக பாடினாள். ஆள், நீ நன்றாக பாடினால் பரிசை வெல்வாய், அடுத்த தகுதி சுற்றிற்கு செல்வாய். நல்லா பேசினா அந்த ஆள். இந்த இடத்துல அர்த்தம் வந்து மாறு. நீ செய்தால், நீ வந்தால், நீ போனால் அப்படிங்கிறது வார்த்தை இடத்துல இந்த இல்லு வரும். இந்த இல்லுக்கும் ஓடினாள்ங்கிறது பெண்மைன்னு நினச்சிக்காதீங்க, பெண்பாலை பற்றி குறிக்கிறதுன்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல ஓடினாள்னு போட்டால் ஒரு பெண் ஓடினால் ஆடிரும், ஓடினாள் அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஆயிரும். ஆனால் இந்த இல் சிறப்பு லகரம், இந்த மேல் நோக்கிய லகரம் போடும்போது இதோட அர்த்தமே வேறையாயிரும். சரிங்களா? அதேமாரி அவனால், இந்த செயலை அவனால் செய்ய முடியும், இதை அவனால் தூக்க முடியும், இதை அவனால் செய்ய முடியும் அப்படிங்கிற பேச பார்த்தீங்களா, அவனால் தான் செய்வோம். அந்த இடத்துல வர்ற இல் ஆள். அவனால். போனால், நீ போனால், நீ போனால் வாங்கி வரலாம், நீ அங்கே போனினா உனக்கு அது கிடைக்கும் அப்படி சொல்லுவோம். நீ போனால் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற ஆள் போனால். அதேமாரி இல் விகுதி, இல்லில் முடிகிற விகுதி. அருகில், என்ன வார்த்தை? அருகில். தொலைவில், இந்த மாதிரி வார்த்தையில் என்ன முடியுது? இல். வீங்கும்போது இவ்வு குட்டல் இ, கீங்கிறதுனா இக்கு குட்டல் இ. இந்த மாதிரி வார்த்தைகள் முடியும் போது இல்லுன்னு வார்த்தை முடியுது இல்லையா கடைசியில். அதனால் அந்த மாதிரி இடத்துல வரும்போதெல்லாம் எது வரும்? இந்த மேல் நோக்கிய இல் வரும். அதாவது அல், ஆல், இல் இந்த விகுதிகள் வரும் பொழுது எது வரும்? இந்த மேல் நோக்கிய இல் மட்டுமே பயன்படுத்துவோம். கீழ் நோக்கிய இல்லோ சிறப்பு லகரமோ பயன்படுத்த மாட்டோம், பயன்படுத்தவும் கூடாது. அப்படி பயன்படுத்தினா அந்த வார்த்தை என்ன ஆயிரும்? தவறாயிரும், அர்த்தமே இருக்காது, அர்த்தமே வேறையாயிரும். அதேமாரி சில வார்த்தைகள். போரில், போரில் வெற்றி பெற்றார். ஆய்வில், அந்த ஆய்வில் முடிவு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வில். இல் அப்படிங்கிறது ஆய்வில். ஆராய்ச்சியில் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, இல் அப்படிங்கிற விகுதியில் முடிகிற வார்த்தைகள் எல்லாமே எது வரும்? இந்த மேல் நோக்கிய லா தான் வரும். இப்போ எந்த இடத்துல இந்த விதிமுறைகள் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, எந்த இடத்துல இல் வரும், எந்த இடத்துல இல் வரக்கூடாது, எந்த இல் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம், சில ரூல்ஸுகள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அதேமாரி எழுதி பாருங்கள். உங்களோட தவறுகளை குறைக்கிறதுக்கான
வழியை பார்ப்போம். இதெல்லாம் நம்ம படித்தோம். இதை பற்றின தெளிவு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லா 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 வார்த்தைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு தவறுகள் வரவும் வராது. இனிமேல் இதை பார்த்துட்டு இதை நீங்கள் கரெக்டாக நிறைய வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகள்லாம் சொல்லி பாருங்கள். எழுதி பார்க்கும்போதும் உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கே இருக்குது, இந்த வார்த்தைகள் நம்ம எழுதியிருக்கிறது சரியா அப்படிங்கிறபது இந்த விதிமுறைகளை உங்களுக்கு ஞாபகத்தில் நல்லா வச்சுட்டு அந்த வார்த்தைகளை பார்க்கும்போதோ அந்த வார்த்தைகளை எழுதும் போதோ நீங்கள் யோசித்து எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தவறுகள் வராது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் வேறு வீடியோஸ் நான் போடுற வேறு தலைப்புகளை இப்போ இதில் இந்தமாரி இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் எதை பற்றினாவது இலக்கணத்தில் வேறு எதை பற்றினாவது போடணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நான் அதை பற்றின வீடியோஸும் கண்டிப்பாக நான் எடுத்து போடுவேன். இதில் உங்களுக்கான சந்தேகமெல்லாம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம வார்த்தைகள் நம்ம எழுதும் போது பண்ணும்போதெல்லாம் இந்த வார்த்தைகளை கரெக்டாக அந்த இடத்துல யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு நிறைய தவறுகள் குறையும். எழுதி பார்க்கணும், படித்து பார்க்கும்போது தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.